அனைவருக்கும் வணக்கம். அதாவது டிஎன்இபியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ், அதாவது மின் வாரியத்தில் என்னென்ன போஸ்டிங்ஸ் வரும், கிட்டத்தட்ட 15,000 போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஓவராலாக 75,000 போஸ்டிங்ஸ் இருக்குது. அதில் 15,000 போஸ்டிங்ஸ் நம்ம இப்போ உடனடியாக நிரப்பியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கிறது அப்படின்றத அமைச்சர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மின் தட்டுப்பாடு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. தமிழகத்தில் மின்வெட்டுகளும் மின் தட்டுப்பாடும் இருக்குது. இதற்கு மின் தேவையை பூர்த்தி செய்ய புதிய மின் திட்டங்களையும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற பார்க்கும்போது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே 75,000 வேக்கன்சி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புதிய திட்டங்கள் அப்படிலாம் கொண்டு வரும்போது மேலும் இங்கு பணியாற்றக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை இந்த 75,000 இன்னும் கூடுதலாக வாய்ப்புகள் இருக்குது. முதல் கட்டமாக 15,000 எடுக்க போகிறாங்க. அந்த 15,000 போஸ்டிங்ஸ் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இபி போஸ்டிங்ஸை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த கேங்மேன் போஸ்டிங்ஸ் ஒரு 5,000 போஸ்டிங்ஸ் போடுறேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. கடந்த திமுக ஆட்சிக்கு வரும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அந்த 5,000 கேங்மேன் பணியிடங்களும் நாங்கள் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு அவங்க கண்டுக்கவே இல்லை. கடைசி வரை பல போராட்டங்கள், பல மனுக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. பெரிய அளவில் கண்டுக்கலை அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த முறை பார்த்திங்க அப்படின்னாக்க மிகப்பெரிய மாற்றங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மின் வாரியத்தை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்க தாவேக அரசு, அதாவது டிவிகே கவர்மெண்ட் நிறைய முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய நிறைய ஊழல்களை சரி பண்ணியிருக்காங்க. லஞ்சம் யாரும் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பணியிடங்களை நிரப்பதற்குண்டான வேலைகளை உடனடியாக எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஏன்னாக்க இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எப்போ போடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது விரைவில் அறிவிப்பு வரும், முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் 75,000 பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத நாம் பொதுவாக இந்த மாதிரியான 75,000 வேக்கன்சி இருக்குது அப்படின்ற விஷயம் நம்ம எப்படி தெரியும்னாக்க அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்இபியில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சங்கங்கள் இருக்குது பார்த்திங்களா, அவங்க ஒரு கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பு ஒரு போராட்டத்தை கண்டக்ட் பண்ணுவாங்க அல்லது ஏதாவது ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் இவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குங்க, அரசு இதை உடனடியாக நிரப்பணும், பணிச்சுமை அதிகமாக இருக்குது, நிறைய தொழிலாளர்களுக்கு விபத்து ஏற்படுது, இந்த மாதிரியான விஷயத்தை முன்னெடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க. அதன் மூலியமாகத்தான் நமக்கு தெரியும். இங்கே ஒரு அமைச்சரே மின்வாரிய அமைச்சர் என்ன சொல்கிறாரு, 75,000 போஸ்டிங்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் முதல் கட்டமாக அடுத்த 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம்னு சொல்லிட்டு போஸ்டிங்ஸ் எடுப்பாங்க அப்படின்றது எந்தவித சந்தேகமும் தேவையில்லை. இந்த மின்சாரத்துறையை பார்த்திங்க அப்படின்னாக்க அடுத்தடுத்து நிறைய திட்டங்களும் கொண்டு வர போகிறாங்க. மின் மிகை மாநிலமாக மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள், அதுக்குண்டான வேலைகளும் செய்ய போகிறாங்க. இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ், நல்ல வருமானம் வரக்கூடிய துறை தான் இந்த இபி டிபார்ட்மெண்ட்டு. ஆனாலும் இந்த துறையிலையும் இந்த சிக்கல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. நல்ல லாபம் வருது, நம்ம எல்லோரும் பில் கட்டுறோம், ஆனாலும் நிறைய குளறுபடிகள் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் சரி செய்வதற்குண்டான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம பாயிண்ட்ஸுக்கு வரலாம். என்னென்ன போஸ்டிங்ஸு, எவ்வளோ போஸ்டிங்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அந்த 5,000 கேங்மேன் போஸ்டிங்ஸும் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே அந்த 5,000 பேர், அதாவது செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 5,000 பேர் எடுப்பாங்களான்றது தெரியல. அது சம்மந்தப்பட்ட கோரிக்கைகளை நீங்கள் அமைச்சர்கிட்ட வைங்க. ஸோ அதை அமைச்சர் கன்சிடர் பண்ணிவிட்டு செய்வாங்க என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 10,260 போஸ்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி விட்ட போஸ்டிங்ஸ். இந்த பேசிஸில் நாங்கள் எடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த பேசிஸில் எடுக்கலை. இதில் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் இது மாதிரியான போஸ்டிங்ஸ் மட்டும் ஒரு 3,000 போஸ்டிங்கு 2,000 போஸ்டிங் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வந்துச்சு. அதுவும் முழுமையாக நடந்து முடிக்கலை அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத இங்கே பார்த்துடலாம். அசிஸ்டண்ட் இதில் இருக்கக்கூடிய இதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங் அண்டு எலக்ட்ரிக்கலு, அசிஸ்டண்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலு, அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டில். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த டிபார்ட்மெண்ட் ஓரியட் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலில் 600 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட்டு, ஸோ அக்கௌண்டன்ட் போஸ்டிங்ஸும் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக சொல்லிட்டு அக்கௌண்டன்ட், இந்த பிகாம் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குது, படிச்சிருக்காங்கள்ல அவங்களுக்கானது. ஸோ இதுவும் டிகிரி பேசிஸில் தான். அடுத்த அசஸர், இதுவும் டிகிரி இதில் தான் இருக்கும். ஃபீல்டு அசிஸ்டண்ட் 8,000 போஸ்டிங்ஸ் ஃபீல்டு அசிஸ்டண்ட்.
ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிற போஸ்டிங்ஸ் வந்து ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு 8000 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கேங்மேன் பணியிடங்களும் இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு நிகரான இவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படின்றத நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அது போக இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு போஸ்டிங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னாக்கா ஃபீல்டில் தான் நிறைய வேலைகள், நிறைய சிக்கல்கள் வருது. திடீர்னு ஒரு இடத்துல பவர் கட் ஆகுது, அந்த இடத்துல கேங்மேன் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது. என்ன இந்த மீட்டர் ரீடர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்ஸ் இருந்துச்சு, அதுவும் தற்போது தேவை தான். ஏன்னா ஸ்மார்ட் மீட்டர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட போகிறாங்க ஃப்யூச்சரில். ஸ்மார்ட் மீட்டர்கள் கொண்டு வந்தாலுமே அந்த ஸ்மார்ட் மீட்டர்கள் அங்கேருந்தே, அதாவது ஆஃபீஸ்லேருந்தே எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பில் அப்படின்றது அந்த ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலமாகவே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த பில் எவ்வளோ அப்படின்றதும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த மீட்டரில் பழுது ஏற்படும் போதோ, மீட்டரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் அதற்கும் பணியாட்கள் தேவை. ஸோ அதனால் இந்த போஸ்டிங்ஸும் முழுவதும் அவாய்ட் பண்ண முடியாது. என்ன அப்படின்னாக்கா, மக்களுக்கு வந்து இவ்வளோ ஓடி இருக்குது, இவ்வளோ தான் பில். இப்போ ரீடிங் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மாதம் எடுக்க மாட்டாங்க. இதில் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா யூனிட்ஸை அடுத்த மாதத்தில் இருக்கக்கூடிய யூனிட்ஸோடு சேர்த்து பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறத பார்க்க முடிகிறது. இதனால் மின் கட்டணங்கள் வந்து மக்களுக்கு கூட குறை இருக்கும். ஒரு மாதம் அதிகமாக இருக்கும், ஒரு மாதம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாம் சரி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது சம்மந்தப்பட்ட அறிவிப்பை நீங்கள் சட்டசபையில் பார்க்கலாம். ஏன்னா எக்ஸாக்டாக நம்ம இப்போ சொல்கிறது வந்து இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே அடிப்படையில் போஸ்டிங்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ சட்டசபை 18ஆம் தேதி கூடுகிறது, அதாவது அடுத்த வாரம் கூடுகிறது. அடுத்த வாரம் வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது சட்டசபை. ஸோ அப்போ இது சம்மந்தப்பட்ட அறிவிப்புகளை முதல்வர் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக தயாராக இருங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பிளான் பண்ணி இது சம்மந்தப்பட்ட அறிக்கைகளை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு துறை ரீதியாகவும் இவ்வளோ போஸ்டிங்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த அறிவிப்புகளை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார். ஸோ இது வந்து விவாதம் பண்ணுவாங்களா, என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா இவங்க பண்ணணும், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.